வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சமீதா போட்ட ஸ்கெட்சில் நம்ம தமிழ் கலைக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம சமீதாவோட அன்னை, இந்த பாரு எனக்கு ஒரு கேவலமான ஐடியா தான், இதை கேவலம், நீ பார்க்கக்கூடாது, நீ கண்டிப்பாக இதை செய்தால் தான் இந்த வீட்டில் உனக்கு இடம் இருக்கும், அதனால செய்வியா அப்படின்னு கேட்டுட்டு, நீ எப்படியாவது ஒரு நைட்டு நீ சிபி கூட ரூமில் ஸ்பெண்ட் பண்ணிடு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம சமீதாவும் போதையை ஏற்றி நம்ம சிபியை மட்டையாக்கி தான் இருந்துடலாம் அந்த ரூமுக்குள்ளே அப்படின்னு அந்த இடத்துல மாதிரி சிபியால் என் வாழ்க்கை பாலாயிட்டு அப்படின்னு கிரியேட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு பேரிடி விழுந்துட்டு நம்ம தமிழ் நைஸாக சேதுவும் கேடியும் தமிழ் அந்த ரூமுக்குள்ளே பூட்டிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தங்கச்சி இனி இந்த காலையில் அவள் ரூம்லேருந்து வரட்டும் அப்படின்னு காவல் இருக்க சமீதாடவ அண்ணனுக்கு ஒரு பேரிடிக்கணங்க நம்ம தமிழ் வர்றது அதிர்ச்சி அளிக்குது. அதோட சிபி ஓடி போய் நம்ம தமிழ்கிட்ட நேற்று என்ன நடந்துச்சு சொல்லு தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குங்க அப்படின்னு கையை விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்லுறாங்க. இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நேரம், என் புருஷன் ரூமுக்குள்ளே நான் இருந்தேன் போதுமா அப்படின்னு அந்த இடத்துல நெத்தி அடி எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடி பரபரப்பாக நம்ம சமீதா ஸ்கெட்சு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம சேதுவும் கேடியும் கண்டுபிடிச்சி இந்த தமிழ் தான் இந்த ரூமுக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம தமிழில் அவங்க தங்கச்சி தேன் கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தேன் கரெக்டாக தமிழ்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த பாருக்கா மாமாவுக்கு உடம்பு சரியில்லாத போல் இருக்குது, நீ போய் பாரு அப்படின்னு நம்ம தமிழ் அந்த ரூமுக்கு அனுப்புகிறாங்க. சேதுவும் கேடியும் அந்த டோரை பூட்டிடுறாங்க. தமிழ் அந்த ரூமுக்குள்ளே சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னோட ஒய்ஃபு நீ தமிழ் வா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி தமிழ் கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம சமீதாட அன்னை சிபி ரூமே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா நம்ம தங்கச்சி வருவா, பெர்ஃபார்மன்ஸை போடணும், இந்த வீட்டில் நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்க போகிறோம், இனி யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு காவல் இருக்காங்க. அப்போ தான் நம்ம சிபியோட ரூமை திறந்துட்டு என்ட்ரி கொடுக்க வெளியே வராங்க நம்ம தமிழ். அதில் நெத்தி அடி அடித்து போய் சமீதாளுக்கு அன்னை நிற்கிறாங்க. என்ன நம்ம தங்கச்சி வருவான்னு பார்த்தா இவ குளிச்சு விட்டு வாரா, என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அதோட சேது கேடி எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம தமிழுக்கு தமிழோட என்ன நடந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சிபி குளறி போய் பெட்டில் இருந்து அப்படி வேகமாக எழும்பி தமிழ் சொல்லு, எனக்கு என்ன ஆச்சு, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கையை பிடிச்சி திருக்குறாங்க. என்ன கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிறது தான் நம்மளுக்கு நடந்துச்சு போதுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏண்டி நீ என் பையனோட ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம சிவியோட அம்மா கேட்குறாங்க. என்ன தெரிஞ்சுக்கணுமா, அது என் கணவரோட ரூம், நான் அங்கே இல்லாமல் வேறு எங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஆட்டத்தை காட்டிடுறாங்க நம்ம தமிழ். அதை கேட்டு வெண்பாவோட அம்மா அரண்டு நிற்கிறாங்க. எப்படியாவது இன்னும் ஒன்றும் கெட்டு போல என் பையனை என் மகளை எப்படியாவது சிவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நீ காவல் இருந்தால், ஆனால் அதுக்கிடையிலும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. போதும் போதும், இனி இதை பற்றி பேசண்டா, அவங்க கணவன் மனைவி தான், அவங்களுக்குள்ள ஏதோ நடந்துட்டு போட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு நம்ம ஜனகம்மா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க. இனி தாலி பிரித்து கோக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வரப்போகுது. அதுக்கு எல்லாரும் ரெடியாங்க. தமிழுக்கும் சிவிக்கும் தாலி பிரித்து கோர்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம வெண்பாவோட அப்பாவும் இனி அடுத்த கட்டமாக நம்ம திட்டத்தை கண்டிப்பாக போற்ற வேண்டியதான். வர வர அந்த தமிழோட போக்கு இந்த வீட்டில் சரியில்லைப்பா அப்படின்னு வெண்பா சொல்கிறா. ஆமாம், நான் அப்போவே சொன்னேன்ல, அவளை அப்போவே நம்ம ஒன்றும் பண்ண முடியலை, இனி இப்போ என்ன தான் பண்ண போடும், இப்போது சிவியோட ஒய்ஃப் ஆகி இந்த வீட்டில் அவ்வளோ உரிமையும் கையில் எடுத்துட்டா, இனி போகிற போக்கில் நம்ம குடும்பம் தான் தெருவில் நிற்போம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு சான்ஸே இல்லைப்பா, அவளுக்கு கொடுக்க அடியில் அப்படியே அரண்டு போய் நிற்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தான் நம்ம வெண்பாவோட அப்பா கணேசன் இப்படி தான் நான் சிவியோட அப்பாவை அடி கொடுத்த அடியில் அவன் அப்படியே அன்னைக்கு படுக்கையில் விழுந்தவன் தான், அவனுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். இப்போ அடுத்ததா இவன் தமிழ் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டானா இவனை விடக்கூடாது, அடுத்த குடுக்க அடியில் இவனை இதே மாதிரி பெட்டில் இருக்க போகிறான், மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் ஆண் வர்க்கமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேவலமான ஒரு புத்தியை யூஸ் பண்ணி நம்ம கணேசன் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம தமிழ்கிட்ட எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டோம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி
அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி இதெல்லாம் வந்து நடந்துட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து நம்ம சிபிக்கு வந்து காஃபியை கொண்டு கொடுக்குறாங்க. ஏன் என்ன ஆச்சு, எதுக்கு நீ இப்போ கொண்டு வர, நான் இதை குடிப்பேனி பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஓவர் இதை பண்ணிட்டு இருக்கீங்க, குடிங்க, உங்கள் ஒய்ஃபு நான் தானே, எப்படி இருந்தாலும் சிபி சார் இனி வந்து உங்களுக்கு ஒய்ஃபு நான் தான் அப்படின்னு வந்து ஏன் இதெல்லாம் வாங்கி குடிக்க பழவிக்கிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து உரிமையாக நம்ம சிபிகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஜனகம்மா அவள் வந்து அவளோட உரிமையை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா தமிழ். இனி 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிடுவாங்க, நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நான் நினச்சது மாதிரி தமிழை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி என் பெயர் எனக்கு வச்சுட்டேன், இனி பொறுப்பாக வந்து என் கடமையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா சேதுவும் கேட்டியும் எப்படியோ தமிழும் சிவியும் ஒன்றுக்குள்ள ஒன்றா வந்து வாழ்ந்தாங்கன்னா சரிதான், ஜனங்கம்மா ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து நிற்கிறாங்கங்க.